ஹாய் வணக்கம், ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோ ஸ்பெஷல் பார்த்தோம்னா நாராயணவனம் டூர் 4ல் வந்து அகஸ்தீஸ்வர ஆலயம் வந்திருக்கேன் நான். இதுதான் அகஸ்தீஸ்வர ஆலயம். ஸோ அகஸ்தீஸ்வரர் வந்து தபஸு பண்ணி அந்த தபஸு மூலிமா ஏற்பட்ட ஸ்வயம்பு லிங்கம் இங்கே இருக்கிற ஈஸ்வர லிங்கம் வந்து, ஸோ அதுதான் இந்த டெம்பிளோட ஸ்பெஷலு. ஸோ இந்த டெம்பிளுக்கு வரணும்னா நாராயணவரத்தில் நம்ம ஆல்ரெடி அதாவது நாராயணவனம் டூர் 2ல் காமிச்சேன் பாருங்கள், அவனாட்சி அம்மன் டெம்பிள். அந்த டெம்பிளுக்கு கிட்ட தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது இந்த டெம்பிள். ஸோ இங்கே வந்து பத்மாவதி தேவி, பெருமாளோட அம்மா வந்து வக்கலா மாதா, அந்த அம்மாவும் பத்மாவதி தேவி ரெண்டு பேரும் அவங்க கையால் அபிஷேகம் பண்ண சிவலிங்கம் இது. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள் இது. ஸோ பத்மாவதி தேவி வந்து அந்த அம்மா வந்து அப்பப்போ இங்கே வந்து இந்த டெம்பிளுக்கு தான் வருவாங்களாம் அதிகமாக. ஸோ இந்த டெம்பிள் வந்து அவனாட்சி அம்மன் கோயிலுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவனாட்சி அம்மன் கோயில் வந்து பத்மாவதி தேவியோட குலதெய்வ கோயில் இது. ஸோ அங்கே வந்தப்போ இங்கே வந்து கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்கன்றது தான் ஸ்தல புராணப்படி ஒரு 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 ப்ரூஃப். அது கண்டிப்பான ஒரு ப்ரூஃப் தான். ஏன்னா ப்ரூஃப்னு ஏன் சொல்கிறேன்னா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க நாராயணவரத்தில் நிறைய ரீசர்ச் பண்ணாங்க. இந்த டெம்பிள்ஸு, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரீசர்ச்சில் தெரிஞ்சது என்னன்னா, இந்த கலியுகம் அதான் ஸ்டார்ட் ஆன பீரியட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கலியுகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஸ்டோன்ஸ் இதெல்லாம். அதாவது கார்பன் டெஸ்ட்டுன்னுவாங்க, அந்த கார்பன் டெஸ்ட்டில் தெரிஞ்ச விஷயம் இது. ஸோ இதெல்லாம் ஒரு நம்ம பார்க்கணுன்றது ஒரு பாக்கியமாக தான் நினைக்கணும். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் இதெல்லாம். ஸோ கோயிலெலாம் நம்ம போய் வீடியோலாம் எடுக்க முடியாது, ஏன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது பெருமாளுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்தல புராணப்படி பெருமாளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் திருமலா கண்ட்ரோலில் தான் இருக்கும் இந்த ஏரியாலெலாம். ஸோ இதெல்லாம் திருமலா கண்ட்ரோல் தான். அதனால் நம்ம ஃப்ரீயாக போய் வீடியோலாம் எடுக்க முடியாது. நான் வெளியே அப்படியே சுற்றி காட்டுறேன், பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.